இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு காமெடி தான் இங்கே நடந்திருக்கு. என்னன்னா, இன்னைக்கு அதாவது வியாழக்கிழமை பனையூரில் தாவேகாவோட பொதுக்குழு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் பரபரப்பாக போயிட்டு இருக்கும்போது, இங்கிட்ட அறிவாலயத்தில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களோட முன்னாள் மேனேஜர் வந்து செல்வகுமார், பிடி செல்வகுமார் அப்படின்றவர் போய் டிவிக்கில் இணைஞ்சிருக்காராம். அவர் இணைஞ்சிருக்கிறதுக்கான காரணம், எதுக்காக போய் இன்னைக்கு போய் அவர் இணைஞ்சிருக்காரு, இதை பற்றின முழு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள வந்தவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. வீடியோ முடிவில் உங்களோட கமெண்ட்டையும் மறக்காம சொல்லிருங்க. தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். சரி, நம்ம வீடியோக்குள்ள போவோம். என்ன பிடி செல்வகுமார் அண்ணன் வந்து தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேல இணைஞ்சு தன்னோட கலப்பை மக்கள் இயக்கம் அவர் நடத்திட்டு வந்திருந்த அந்த இயக்கத்தையும் டிஎம்கேவோட இணைச்சிட்டு முடிச்சுட்டு அங்க வந்து வெளியே வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த பேட்டியும் பின்னாடியே வருது, பார்த்துட்டு வாங்க. அந்த மரம் வளர்ந்த பிறகு பழம் சாப்பிடலாங்கிறது தான் உழைப்பான். அதே மாதிரி நம்மளும் உழைச்சிருப்போம். அந்த பழம் காய்க்கும் போது வேற இல்லாம பறிச்சு தின்னுட்டு போன குரங்கு, நரி, நாய் எல்லாம் பறிச்சு தின்னுட்டு போகும்போது அந்த விவசாயிக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். அந்த வேதனை ஒரு என்ன மாதிரி தியாகம் பண்ண ரசிகர் மன்றங்களில் உள்ளவங்களுக்கோ பொறுப்பாக இருக்கவங்களுக்கோ எனக்கும் இருக்கக்கூடாதுங்கிறதுல என்ன தவறு இருக்கு சார்? அதே அரைச்சமாவே தான் அரைக்கிறாப்ல. எல்லா சேனல்லையும் எப்படி உட்காந்து வீடியோக்கு ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தாரோ அதே ஸ்கிரிப்ட் தான். அதாவது இவர் வந்து பலன் அனுபவிக்கும் போது இவரை வெளியே தள்ளிட்டு சில பேர் அவரோட பலனையும் சேர்த்து அனுபவிக்கிறதா. உதாரணத்துக்கு நம்ம ஆதவர்ஜுன் அண்ணன், புசியானந்த் அவர்கள், அருண்குமார் ஐஆர்எஸ் இருந்து வந்தவர், இப்போ செங்கோட்டை அண்ணா, நாஞ்சில் சமத், இவர்களுக்கெல்லாம் வந்து பதவின்னு ஒன்று வந்துருச்சு. நான் இவ்வளோ வருஷமா 30 வருஷத்துக்கு மேலே உழைச்சிருக்கேன். அந்த புலி படத்தினால பெரும் நஷ்டமாயிருக்கு. அதனால வந்த வருமான வரி ரேட்டை நான் இன்னைக்கு வரைக்கும், அது போக என்னோட மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இவரால் தான் வந்துச்சு. இவரை சுற்றி இருக்கிறவரால். அவர் குறிப்பாக சொல்ல வரது புசியானந்த் அவர்களை மட்டும்தான். அப்படின்னும் போது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த மனக்கசப்புன்றது வெளியில தெளிவா தெரியுது. ஏற்கனவே நிறைய சேனல்ஸ்ல பிடி செல்வகுமார் உட்காந்து பேசும்போதெல்லாம் வந்து தன்னோட ஒரு மனக்கசப்பை ஏகப்பட்ட இடத்துல சொல்லியிருப்பாரு. எனக்கு என்ன ஒரு இங்க கேட்க தோணுது அப்படின்னா, இன்னைக்கு டிஎம்கேல தன்னோட இயக்கத்தை வந்து சேர்த்திருக்காரு, அண்ணன் வந்து இணைஞ்சிருக்காரு அப்படின்றத விட அவர் இந்த இயக்கம் வந்து இழுத்துருச்சு. முதல்வர் வந்து சிறப்பாக செயல்படுறாரு, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால நான் வந்து அவங்களுக்காக இணைஞ்சிட்டேன்னு சொல்றேன். இந்த பிடி செல்வகுமார் அண்ணே தன்னோட நண்பர், 30 வருட கால நண்பர், தன்னோட சக நடிகர்னு சொல்லலாம், மேனேஜர், தன்னோட ஒரு ஓனர் அப்படின்னு கூட சொல்லலாம். மேனேஜர்னும் போது ஓனராக இருந்தவர் தான். தன்னோட மனத்தில் இருக்கிறத தான் சொல்ல போறாரு, உண்மையை தான் சொல்ல போறாரு, பொய் சொல்ல போறது கிடையாது. இத்தனை வருஷமா கட் அவுட்டுக்கு முதற்கொண்டு நான் பால் ஊற்றிருக்கேன், நான் வந்து கட் அவுட் வச்சிருக்கேன், மாலை போட்டிருக்கேன், எனக்கு ஒரு ஒண்ணுமே தரல, நீங்க வந்து வரவங்கலாம் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லியாவே பேசியிருந்தாலே இன்னைக்கு விஜய் அண்ணன் எவ்வளோ பேருக்கு என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்காரு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு தாடி பாலாஜி அண்ணனா இருக்கட்டும், பிடி செல்வகுமார் அண்ணனா இருக்கட்டும், இன்னைக்கு வெளியில வந்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களை அசிங்கப்படுத்துவேன், இது வந்து ஒரு அரசியல் கட்சி கிடையாது, இது வந்து ஒரு சினிமா கட்சி, வர கூட்டம்லாம் ஓட்டாகாது, ஸ்னேகா வந்தாங்க போன வாரம் டி நகர்ல கூட்டம் வந்துச்சு, நமிதா வந்தாங்க போன மாசம் அங்க கூட்டம் வந்துச்சு அப்படின்னு பேசுறதுக்கு வந்து இது கட்சி அளவு கிடையாது. இன்னைக்கு பிடி செல்வகுமார் அண்ணன் நடந்துகிட்ட விதம்ன்றது சுத்தமா வந்து ஒரு அரசியல், நல்ல அரசியல் கிடையாது, அது ஒரு மட்டமான அரசியல். அதை வந்து பேசுறதுக்கான ஒரு இடமே இல்லை. ஏன்னா ஏகப்பட்ட சேனல்ல பேசிட்டு தான் இவர் பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. ஏன்னா இன்னைக்கு ஆல்ரெடி 30 வருஷமா இருந்த ஒரு ஓனரை பத்தி இவர் பேசியிருக்காரு, சக நண்பரை பத்தி பேசியிருக்காரு அப்படின்றத விட இன்னைக்கு இங்க போன இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு அண்ணன் போகும்போது அவங்கள பத்தி பேசாம இருப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு பிடி செல்வகுமார் அண்ணன் இணைஞ்சது வந்து இன்னைக்கு அப்படியே டிஎம்கேக்கு பெரிய ஒரு பலம் கூடி இருக்கிற மாதிரி பயங்கரமா ஊப்பி எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இந்த ஊப்பிகள் சீக்கிரமாவே இன்னும் கதறதுக்கான நாள் அதிகமா இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஒருத்தர் வந்து சேர்ந்துட்டாரு, எங்க பக்கம் 100 பேர் வந்து சேர்ந்துட்டாங்கன்ற ஒரு மமதையில இருக்கும்போது லட்சக்கணக்கான பேர் வெளியில போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. இன்னைக்கு பிடி செல்வகுமார் அண்ணனோட இந்த மட்டமான அரசியல்ன்றது ரொம்ப கீழ்த்தரமா தான் இருந்துச்சுன்னு நம்ம சொல்லிக்கிறோம். வேணும் கேட்டீங்கன்னா, விஜய் அவர்களோட முன்னாள் மேனேஜர் மட்டும் கிடையாது, அவர் வந்து ஒரு நண்பர் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப வருஷமாவே விஜய் அவர்களோட கூட இருந்திருக்காரு. அண்ணனோட நிறைய படங்களுக்கான நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அப்படின்ற படத்துல தான் வந்து அவர் கூட நடிச்சிருக்காரு. அது போக அண்ணனோட அந்த சாப்பாட்டு விஷயங்கள்ல இருந்து, ஏன்னா சாப்பாடு கரெக்டாக கொடுக்குறது, அவங்க ஒர்க்ல இருக்கும்போது அவங்களுக்கான வேலைகள், அனைத்து வேலைகளுமே வந்து திரு பிடி செல்வகுமார் அப்படின்றவர் திறம்பட செஞ்சிருக்காரு. அவர் ஆல்ரெடி கன்னியாகுமரியில ஒரு ஹோட்டல் ஓபன் பண்றதுக்கு விஜய் அவர்களே போய் கூட திறந்து வச்சிருக்கிறதா நிறைய நம்ம பார்த்திருப்போம். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமான நண்பர் வந்து இன்னைக்கு டிவிகேவை விட்டு டிஎம்கேல போய் இணைஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு டிவிகேல நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களாக இருக்கட்டும், ஏன் ஆதவர்ஜுனா அவர்களே வந்து விசிகால இருந்து தான் வந்திருக்காரு அப்படின்னும் போது இன்னைக்கு ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் திரு பிடி செல்வகுமார் அவர்களுக்கும் ஒரு பயங்கரமான போரே நடந்திருக்கு மறைமுகமா அப்படின்றது தான் உண்மை. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதவர்ஜுனா அப்படின்ற ஒரு நபர் வந்து இன்னைக்கு டிவிகேல இணைஞ்சிருந்து அந்த ஒரு மேட்டர்லாம் பேசியிருப்பாரு. கரூர் விஷயத்துக்கு அப்புறமா ஒரு புரட்சி நடக்க போது, இளைஞர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி நாங்கள் வந்து விஜய் அவர்களை நீங்க தொட்டு பாருங்கன்ற மாதிரிலாம் மேடையில் பேசியிருப்பாரு. இந்த மாதிரி பேசினதுக்கு திரு பிடி செல்வகுமார் அவர்கள் வந்து ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு. அது எப்படி அவர் வந்து இவ்வளவு தைரியமா ஒரு மேடையில இளைஞர்களை திரட்டி நாங்க புரட்சி பண்ண போறோம்னு பேசலாம், இது வந்து தலைவர் அவர்கள் வந்து இதை கண்டுக்க மாட்டேன்றாங்கன்ற மாதிரி ஒரு மனக்கசப்பிலே இருந்திருக்காங்க. இந்த மனக்கசப்புக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புசியானந்த் அவர்கள் வந்து விஜய் அவர்களோட இணைஞ்சதுக்கு அப்புறமா திரு பிடி செல்வகுமார் கிட்ட இருக்கிற ஒரு நெருக்கம் வந்து விஜய் அவர்கள்ட்ட குறைஞ்சிருச்சு. அதனால பிடி செல்வகுமார் வந்து ஒதுக்கப்படுறாரு அப்படின்ற மாதிரியாவே போச்சு. என்னன்னா, புலி படத்துல தயாரிப்பாளராக ஒர்க் பண்ணியிருப்பாரு அண்ணன் பிடி செல்வகுமார் அண்ணன். அவங்க ஆல்ரெடி விஜய் அவர்களோட வீட்டுக்கு வருமான வரி சோதனை போகும்போது புலி படத்துல அந்த தயாரிப்பாளராக இருந்ததுக்காகவே பிடி செல்வகுமார் அவரோட வீட்டுக்கும் வந்து அந்த வருமான வரித்துறையெல்லாம் வந்து போயிருக்காங்க.
ஆனால் ஒன்றும் கேதர் பண்ண முடியலன்றதை விட அந்த ஒரு வருமான வரித்துறை வந்ததுக்கு அப்புறமா நிறைய ரூமர்ஸ் பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா எள்ளி தான் காயுது, எள்ளி புழுக்க எதுக்கு காயுதுன்ற மாதிரிலாம் நம்ம காமெடியாக பேசியிருப்போம். அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு நடிகர் வீட்டுக்கு வந்துறது ஓகே, இவர் வீட்டுக்குலாம் எதுக்குங்க வருமான வரித்துறை போய் நடிகரை கேவலப்படுத்துறீங்கன்ற மாதிரி அவரை கொஞ்சம் ஒதுக்குனதா அவரோட மனக்கசப்பில் அவர் வந்து நிறைய விஷயங்கள்ல நிறைய வீடியோக்கள்ல அவர் பகிர்ந்திருக்காரு. அப்படின்னும் போது இன்னைக்கு ஆதவர்ஜுனா வந்து புசி ஆனந்த் அவர்கள் 2 பேருமே வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அண்ணனோட ரொம்ப நெருக்கமாறது வந்து திருப்பி செல்வகுமார் அவருக்கு சுத்தமா பிடிக்கல. அவர் நம்ம எங்கேயோ இங்கே ஒதுக்கப்படுறோமோ, புதுசா வந்தவங்க இன்னைக்கு ஆதவர்ஜுனாவா இருக்கட்டும், கே செங்கோட்டையனா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் வந்து பதவி இப்போ ஆதவர்ஜுனாக்கு தேர்தல் மேலாண்மை அதிகாரி, கே செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து ஒருங்கிணைப்பு குழு நிர்வாக குழு தலைவர், இந்த மாதிரிலாம் வந்து பதவி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாஞ்சில் சம்பத் இணைஞ்சிருக்காரு, அவருக்கு வந்து ஒரு பரப்புரை செயலாளர் பதவி, எந்தெந்த கட்சியில இருந்து வந்து ஒரு சிறு பதவி கூட கொடுக்குறாங்கன்றதுக்காக வந்து இணைகிறாங்களோ அப்படின்றதெல்லாம் இல்லாம வர்றவங்களுக்கு பூரா நீங்க பெரும் பெரும் பதவியா கொடுக்குறீங்க. சாதாரணமா மாவட்ட செயலாளர் அவர்களை வந்து நீங்க ரொம்ப நெருக்கமா வச்சிருக்கீங்க. அப்படின்னும் போது உங்களோட மேனேஜரா இருந்த நான் வந்து இன்னைக்கு ஒரு இடத்துல ஒதுக்கப்படுறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு சரியா வரல அப்படின்ற மாதிரி நிறைய மனக்கசப்புகளை பகிர்ந்து வீடியோ கொடுத்துருக்காருன்னு போது, இவ்வளோ வருஷமா எனக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, எனக்கு ஏன் நீங்க பதவி கொடுக்கல, நான் உங்க கூடவே தானே இருந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வீடியோல சொல்லியிருக்காரு. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டிவிக்கேல தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல பதவியில சிறு சிறு மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள், அந்த பூத் கமிட்டிக்குள்ள இருக்கிறவங்க முதற்கொண்டு இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்ற ஒரு இதுல இணைஞ்சு மக்களுக்கு தொன்றாற்றி நல்லது செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் பதவின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கும் போதே சொல்லியிருந்தாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னும் போது எனக்கு மட்டும் நீங்க பதவி கொடுக்கல, நான் எவ்வளவோ நல்லதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு மனக்கசப்புல இருந்ததாகவும், இன்னைக்கு அவர் மட்டும் கிடையாதுங்க, திரு பாலாஜி அவர்கள், தாடி பாலாஜி வந்து விஜயோட ரொம்ப நெருங்கிய நண்பர்னு சொல்லலாம். அவருமே வந்து இவர் பேசுறதெல்லாம் வந்து ஆமோதிச்சு, ஆமாங்க இவர் சொல்றதெல்லாம் உண்மைதான், இன்னைக்கு அவரும் வந்து ஒரு டிவிகேவை விட்டுட்டு போற மனப்போக்கில் தான் இருக்காரு. ஏன்னா அவர் சொல்றதுக்குலாம் இவர் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? ஒருவேளை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து புதுசா இணைறவங்க ஒரு பக்கம் இருந்தா கூட இந்த கிள்ளுக்கீரை தானே போகுது போ அப்படின்னு சொல்லி விடுற நிலைமையில இன்னைக்கு டிவிகே கிடையாது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் சாதாரண அடிப்படை தொண்டருக்கு கூட ஒரு நல்ல ஒரு நிலைமையும் நல்ல ஒரு அவங்களுக்கான ஒரு இது கொடுத்து தான் வச்சிருக்காங்க. எந்த ஒரு மனப்போக்கா இருந்தாலும் நீங்க உங்களோட கருத்துக்களையும் நீங்க சொல்லுங்கன்ற சொல்ற கட்சி தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமா நம்ம பார்க்குறோம். அப்படின்னும் போது இவ்வளோ தூரம் வந்து ஒரு மேனேஜராக இருந்து செயல்பட்டு திடீர்னு வந்து நான் போகிறேன் அப்படின்னு ஆல்ரெடி வந்து அவர் பதவியில், அதாவது அவரோட வேலையிலேருந்து ஓய்வு பெற்று இருக்கலாம், ஆனால் கட்சியிலையும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு நல்ல கருத்துக்களை சொல்கிற ஒரு நபராக தான் இருந்து வந்தார். இருந்தாலும் கொஞ்ச நாட்களாக அவர் சமூக வலைதளங்களில் அவதூறாக தான் பேசி வந்திருக்காரு திரு விஜய் அவர்களை பற்றி. வியாழக்கிழமை அன்று டிவிகேல இருந்து பிரிஞ்சு தன்னை டிஎம்கேல இணைத்து கொண்டார். அவர் மட்டும் கிடையாது, அவரை சுற்றி ஒரு 100 பேர் வந்து இன்னைக்கு டிஎம்கேல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்படின்றத விட டிஎம்கேல ஜாயின் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஏன் டிவிகேல இருந்து வைஷ்ணவி போனாங்க, கிட்டத்தட்ட நிறைய பேர் போயிட்டு தான் இருக்காங்க. மணிகண்டன் வீராசாமி போனாரு, ஏன் ஐயநாதன் அவர்களே வந்து இன்னைக்கு டிவிகேல வந்து ஏதோ பொறுப்பு தரலையோ இல்லை இன்னைக்கு வந்து அவதூறு பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு ஒரு முதல்வர் முன்னிலையில வந்து அவங்க இணைகிறாங்க. அப்படின்னும் போது எந்த அளவுக்கு டிவிகேல இருந்து பிரிஞ்சு வந்தவங்களுக்கு டிஎம்கே வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. டிவிகேல இருந்து பிரிஞ்சு வந்தா நீங்க எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்றது நல்ல தெளிவா புரியுது. இன்னைக்கு டிவிகேல ஏகப்பட்ட பேர் ஜாயின் பண்றாங்க. எனக்கு வந்து இதை நம்ம பார்க்கும்போது வடிவேலோட காமெடி தான் ஞாபகம் வருது. இவ்வளோ பெரிய ஆடு செத்து கிடக்கு, அதுவும் உங்க கண்ணுக்கு தெரியல, இவ்வளோ பெரிய கோழி செத்து கிடக்கு, அதுவும் உங்க கண்ணுக்கு தெரியல, இம்புட்டுக்கான ஈ செத்து கிடந்ததுவா உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுன்ற மாதிரி இந்த நியூஸ்காரங்க பூரா அதையே வந்து இன்னைக்கு விஜயோட மேனேஜர் வந்து டிஎம்கேல சேர்ந்துட்டாராம், விஜயோட மேனேஜர் வந்து இன்னைக்கு டிஎம்கேல சேர்ந்துட்டாராம், வாராரான்னு சொல்லிட்டு ஒரே காமெடி பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு. ஏன்னா அவங்களுக்கு டிஆர்பி இல்லை அப்படின் போது அவங்க இந்த மாதிரி நியூஸை வந்து இன்னைக்கு டிவிகேக்கு எதிராக போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. உதாரணத்துக்கு திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள் நம்ம சொல்லி ஆகணும். டிவிகேல சேர்ந்ததுக்கு அப்புறமா அவர் பல விமர்சனங்களை சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு 5000 ரூபாய் பாத்தி, அவருக்கு போய் நீங்க இத்தனை லட்ச ரூபா கொடுத்து கூப்பிட்டுருக்கீங்கன்னு ₹1 கொடுக்கலன்னு அவரே சொல்லியிருப்பாரு. நான் வந்து என்னோட உயிர் உள்ளவரை இனிமேல் டிவிகேல தான் இருப்பேன், நான் 6 கட்சிக்கு மாறினேன்னு உங்கள்கிட்ட யார் சொன்னது? நான் எந்த கட்சியிலுமே இல்லை, நான் பிறப்பால் டிஎம்கேல பிறந்தவன், அந்த கட்சி தான் எங்களோட ஒரு பாரம்பரியமான கட்சி. இன்னைக்கு அதோட இருந்து ஒரு மனக்கசப்பாகி வைக்க அவர்கள்ட்ட இருந்து அம்மா அவர்கள்ட்ட இருந்து இப்போ நான் டிவிகேல இணைஞ்சிருக்கேன். அப்படின்றத விட என் உயிர் உள்ளவரை நான் டிவிகேல தான் இருப்பேன்னு அவரை ஏகப்பட்ட இடத்துல சொன்னதுக்கு அப்புறமும் கூட அவரை பயங்கரமா வசைப்பாடிக்கிட்டு இருக்காங்க. பிடி செல்வகுமார் அண்ணனை பத்தி நம்ம முழுசாவே இன்னும் அதிகமா பேசிட்டே போலாம். அவரோட மனக்கசப்பு தான் இன்னைக்கு அவர் டிவிகேல இருந்து பிரிஞ்சு டிஎம்கேல போனது சில ஒரு பதவிக்காக தான் இருந்தாரா டிவிகேல, நண்பனுக்காக இல்லைன்றது தெளிவா புரிஞ்சு போச்சு. ஏன்னா பிடி செல்வகுமாரோட வால் மாதிரி பின்னாடியே திரியிறாரு. பார்ப்போம் இன்னும் அவர் என்னைக்கு போய் டிஎம்கேல சேர போறான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், நம்மளோட சேனல் வந்து ரொம்ப நாளா வீடியோ வரல நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க. இதோ வந்துருச்சு பாருங்க. நம்மளோட வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அடுத்த வீடியோல பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.